பாயசமும் ரெடி ஆயாச்சு. போதும் கொதிச்சது, ஆஃப் பண்ணி வைப்போம். உமா சமைச்சிட்டியா? யாருக்குங்க? பிள்ளைக்குதான். பல்லெடுத்துக்கு நேராவல அதான் கேட்டேன். சோறு பொங்கி கேரட் கூட்டு மட்டும் வச்சிருக்கேன். அதை வரைச்சி அவளுக்கு கொடுத்து விட்டுருவேன். இந்த பாயசத்துல கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சீனி எல்லாம் கரெக்டா இருக்கானே? ஏமா என்ன அண்டி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டிருக்கா? ஏங்க நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு தானே, இதுலயும் கஞ்சதனமா பாத்துட்டு இருப்பிய. கையை நீட்டுங்க, கொஞ்சோண்டு வைக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூடா இருக்கும்ல? சூடா இருந்தா ஊதி தின்னுங்க. சின்ன பிள்ளைகள் மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. வேண்டானாலும் உடைய போற, கொஞ்சோண்டு வை. நாங்க எப்படிங்க இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சீனி எல்லாம் கரெக்டா போட்டிருக்கா. அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு ஊத்தி தரட்டா, சாப்பிடுங்க. இல்ல காலையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடியே. இப்ப வெறும் வயிற்றுல பாயசத்தை குடிச்சா நம்மளுக்கு எல்லாம் சரிபடாது. சரிங்க. அங்க பாருங்க, பின்னாடி குலாப் ஜாம் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சுட்டியே. ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாப்போம். ஏங்க அப்படியே கையால வைக்காதுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும்னா யாருக்கெல்லாம் கொடுக்க போற? இத்தனோண்டு செஞ்சு வச்சுக்கிட்டு. இத்தனோண்டா 2 பாக்கெட் போட்டு செஞ்சிருக்கேன். தங்கக்காக்கு, வசந்தி அக்காக்கு, லட்சுமி அக்காக்கு, சின்ன பொண்ணுக்கு 4 வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். அப்ப எனக்கு ஒண்ணுமே கிடைக்காத கடைசியில? வேணும்னா உங்களுக்கு நாளை கூட நான் செஞ்சு தரேங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுப்போம். சரி, நான் அப்போ காலியா முன்னாடி ஒன்னு எடுத்து தின்றேன். ஸ்பூன் எங்க இருக்கு? தங்க கீழே ரேக்ல இருக்கும், எடுத்துக்கிடுங்க. சரி சரி. இந்த குழிக்கரண்டி தான் இருக்கு, இத வச்சு எடுக்கட்டா? எடுத்துக்கிடுங்க. குலாப் ஜாம்னா எனக்கே நல்லா பிடிக்கும். இது அவ்வளத்தையும் ஒரே ஆளா நானே தின்னுடுவேன். எங்க உங்களுக்கு நாளைக்கு நான் செஞ்சு தரேன். இதுல 2 மட்டும் தின்னுட்டு போங்க. சரி சரி. பாட்டாலே நாக்குல தண்ணி ஊறுவே. எப்படிங்க இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இன்னும் 2 எடுத்துக்கிட்டியே. எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுங்க. சரி உமா, நான் கனிய ஸ்கூலுக்கு கிளப்பி விடேன்னு. நீ சீக்கிரம் வா. அவளுக்கு லஞ்சுக்கு எல்லாம் எடுத்துட்டு வாரேன், நீங்க போங்க. சரி சரி. இப்படி விதவிதமா டெய்லி வச்சு கொடுத்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு தின்னுட்டு போவாரு. மக்களுக்கு இட்லி நல்லா இருக்கலாம். நல்லா இருந்துமா, நல்லா பஞ்சு போல இருந்து. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி வருவதுக்க. பாதி ரேஸ் அரிசியும் பாதி நல்ல அரிசியும் போட்டேன். கொஞ்சோண்டு அவள் சேர்த்து அரைச்சதுக்கு நல்லா சாஃப்டா வருது. ஏன்னா இப்படி எப்பமா அரைச்சிட வேண்டியதான். அவள் இருக்கா? ஆமாட்டி, நேத்து ஒரு தாத்தா வந்தாரு. அவர்கிட்ட ஒரு 2 படி அவள் வாங்கி வச்சிருக்கேன். ஏமா அப்படியா? அப்ப கொஞ்சோண்டு உருண்டை பிடிச்சு தாங்கம்மா, பழம் தேங்காய் எல்லாம் போட்டு. இது எல்லாம் அம்மா தான் செய்யணும் மாட்டி. அம்மா சாப்பிட்டுட்டு இப்ப ஹோட்டலுக்கு வர போகணும். நீ வீட்டுல தானே இருக்கா? அக்காலும் வீட்டுல தான் இருக்கா. ஒரு ஆள் தேங்காய் திருப்புங்க, ஒரு ஆள் பழத்தை போட்டு வரசுங்க, வெள்ளத்தை ஒரு ஆள் எடுங்க, அப்படி போட்டு சாப்பிடுங்க 2 பேரும். எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காதுங்க மக்கா. சரிம்மா, நாங்க செய்யும். ஆனாலும் நீங்க செஞ்சு தந்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சு தருவியல்ல, என்ன டேஸ்டா இருக்கும். மாறி மாறி போட்டி போட்டு சாப்பிடுவோம். அதான் ஆசைப்பட்டேன். வீட்டுல இருந்து அம்மா உங்களுக்கு செஞ்சு தருவோம்க்கா. இப்போ ஹோட்டலுக்கு கண்டிப்பா பெய்யானுக்கு அடிக்கடி லீவ் போட முடியாதுல்ல. அங்க உள்ளவிதான் பாத்துட்டு இருக்காவ. ஆனாலும் நம்ம ஹோட்டல்ல நம்ம போய் நின்னாதனமா வேலையெல்லாம் கரெக்டா இருக்கும். சரிம்மா, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. தங்கக்கா வாவுமா. என்ன கையில குலாப் ஜாம்லாம் இருக்கு? ஆமாக்கா, உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எங்களுக்கா? எதுக்குமா? இன்னைக்கு பையன் பிறந்த நாளாக்கு, அதான் ஏதாவது நம்ம செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போன்ட்டு கொண்டு வந்தீங்க. சாயந்தரமா கேக் வெட்டியும் கண்டிப்பா வந்துருங்கன்னு. சரிம்மா, வந்துடும். எனக்கு இன்னைக்கு உன் பிள்ளைக்கு பிறந்த நாள் முதல்ல மறந்தே போயிட்டே. சர்மிதை ஞாபகப்படுத்தினா காலையில. அப்படியா? எங்க வீட்டுக்காரருக்கே மறந்துட்டு மாறி உங்களுக்கு மறக்கத சொல்லையே செய்யணும். செல்வம் மறந்துட்டானு? ஆமா, இந்த மாசம் தொடக்கத்துல ஞாபகப்படுத்திடுங்க. மாறி இந்த டேட் வரும்போது மறந்துட்டாவ. எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து மாத்த. அப்படியம்மா, நாங்க இதை சாப்பிடுங்கன்னு. சரிட்ட. உமா உட்காரு, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல பரவாயில்லக்கா, இப்பதான் அவளுக்கு ஸ்கூல் பஸ் வந்துச்சா, அவளை விட்டுட்டு இனி அவனுக்கு ஏதாவது சாப்பாடு அள்ளி கொடுக்கணும் பார்த்துடுங்க. சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு மாதிரி உறங்க வச்சா உறங்கிருவாம்ல. அதனால போயிட்டு வரேன்னு மிந்தியே முழிச்சுட்டான். இவ்வளவு நேரம் ஆயாச்சு, ஒன்னும் கொடுக்கல இன்னும். அப்படியா? நேற்று ராத்திரி தான் மாவரைச்சி மத்துக்க. புது இட்லி தான், புளிக்கவனும் இல்ல. ஒரு 2 இட்லி கொண்டு போய் அவனுக்கு ஊட்டி விடு. நீ என்ன செஞ்சா? இட்லி இருக்கோ? சரி, அப்பம்னா தாங்குக்கு. நான் சோறு தான் ஊட்டி விடணும்னு நினைச்சேன் பார்த்துடுங்க. காலையில சோறும் கேரட் பொரியல் மட்டும்தான் வச்சேன். அதுதான் கிண்டி அவளுக்கு கொடுத்து விட்டுனா இவனுக்கு அதை கொடுத்துடலான்னு பார்த்தேன். இட்லி இருந்தா அதை தாங்க, கடை கடைன்னு சாப்பிட்டுருவோம்ல. ஆமா ஆமா, நான் 2 காரையும் கொண்டு கொடு. சர்மி, இதை கொண்டு அடுக்கலையில வச்சுட்டு 2 இட்லி எடுத்துட்டு வா மக்களே. சரிம்மா. இரு, உமாவை எடுத்துட்டு வரட்டு.
எப்பா சரிக்கா. காலு ஒரே உளைச்சலு. இந்த குலாப்ஜாம் செய்யறதா கொஞ்சம் கஷ்டம் பத்துடுங்க. ஒவ்வொரு உருண்டையா உருட்டி வைக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிட்டுக்கு. ஆனாலும் நீ என்ன விசேஷனால குலாப்ஜாம் செஞ்சிருதிய? ஆமா, செய்யறதான் கஷ்டம். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட நல்லா இருக்கும் பத்தியல. எங்க வீட்டுக்காரர்களுக்கு குலாப்ஜாம்னா நல்லா பிடிக்கும். அதனாலதான் செஞ்சிருவேன். ஆமா, இங்கேயும் குலாப்ஜாம்ல செஞ்சு வச்சா நல்லா சாப்பிடதான் செய்வாங்க. அதை உட்காந்து யாரு செஞ்சுட்டா வியானும்னா பேக்கரில போய் வாங்கி தின்னுங்கன்னு சொல்லிடுவேன். பத்துக்க நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுக்க அளவுக்கு பொறுமை கிடையாது. யார் வந்திருக்கா? உமாட்ட அந்த குட்டி பையன் வந்திருக்கானு தெரியலையே. அத்தை, தம்பிங்க. தம்பி வீட்ல இருக்காமா. அவி அப்பா தூக்கி வச்சிட்டு இருந்தாவல. நான் இந்த குலாப்ஜாமும் பாயசமும் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். தங்கச்சிட்ட கொடுத்துருக்கேன், சாப்பிடுன நீயும். பாயசமா? பால் பாயசமா? ஆமாம்மா. ஐ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எங்க அடுக்கலையில இருக்க எடுத்து போய் சாப்பிடுப்போம். சரிம்மா. இவ எழுதிட்டு இருந்தவ டக்குனு ஓடி வந்திருக்கா. ஏமா, தம்பி வந்திருப்பான்னு பார்க்க வந்தேன். தம்பினா உயிரதான் உடியா. எடி, அந்த பிள்ளை எங்க போச்சுன்னு பாரு. 2 இட்லி எடுத்துட்டு வான்னு சொன்னவ அந்தால அங்க அடுக்கலையில டேரா போட்டுட்டு இருந்துட்டா. அண்ணா எடுத்துட்டு வராமா. அத்த, குலாப்ஜாம் சூப்பரா இருந்துச்சு. ஓ, சாப்பிட்டுட்டு வந்தியோ? அதான் அந்த 2 இட்லி எடுக்க இவ்ளோ நேரம். ஏம்மா, அத பார்த்தாலே நாக்குல தண்ணி வருது. சாப்பிடாம வர முடியுமா? அதான் 2 எடுத்து வாயில போட்டுட்டு அந்த இட்லி எடுத்துட்டு வரேன். எடி, இட்லி எடுத்துட்டு வர சொன்னா இட்லி மட்டும் தான் எடுத்துட்டு வரவியோ? சட்னி எங்க? நீங்க வேணுமா 2 இட்லி எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. சட்னி ஊத்தி எடுத்துட்டு வான்னு சொன்னீல. எக்க, சட்னி வேண்டாம். நான் உனக்கு பால் ஊத்தி கொடுத்துக்கிட்டேன். ஏன் உமா சட்னி வச்சு சாப்பிட மாட்டானா? வரைக்கும் லாக்கா மாதிரி சாப்பிடாம இருந்துட்டா. அதனால பால் ஊத்தி கொடுத்துக்கிட்டேன். அப்படி பாலை ஊத்தி ஊத்தி கொடுக்காத. தேங்காய் மரியாதை பொட்டுக்கடலை எல்லா சத்தும் உடம்புல சேரணும்ல. சட்னி எல்லாம் தொட்டு கொடுத்து பழகு. எக்க, நான் சட்னி அரைச்சேன்னா அந்த பச்சை மிளகாய் போட முன்னாடி கொஞ்சோண்டு அரைச்சி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு மிளகாய் போட்டு மாதிரி செய்வீங்க. அப்பம்னா அவனுக்கு உரப்பு இருக்காது பத்தியில. தேங்காய் பொரிக்கடலைக்கு சத்து சேரும். அதனால அப்படி செய்வேன். நீங்க எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிருப்பீல்ல, அதான் பார்த்தேன். உரப்பெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்தே நல்லா கொடுத்து பழகு. அப்பதான் நல்லது. மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் சின்ன உரப்புனாலும் உரைக்கும் பவ. இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். 1 வயசு தானே, இனி கொடுத்துக்கிடலாம். ஐயோ, 2 பேரும் பழக்கம் விட்டுட்டே இருக்காவல. அவ வேற அங்க போய் எல்லாம் எடுத்து திங்க போயிட்டா. ஒத்தைக்கு அவளத்தையும் முழுங்கிருவா. சரிம்மா, இட்லி தா. அண்ணாங்கட்ட எக்க போயிட்டு வரேன். அது என்னத்தி ஆடுவாவ. இனி வசந்தி அக்கா வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். அடி, சின்ன பொண்ணு லட்சுமி வீட்டுக்கு கொடுக்கணுமா? ஆமாக்க, அதுக்கு நான் போய் கொடுக்க முடியாதுல்ல. வாளியில போட்டு இவியிட்ட கொடுத்து விட்டுருவேன். இவிய போய் கொடுத்துட்டு வந்துருவாவ. சரிம்மா, சரி. கடவுளே, அவ தின்றுக்க கூடாது. இவ எங்க பறந்து ஓடியா? எடி, ஏ சர்மி. எடி, எல்லாத்தையும் தின்றாதடி. எனக்கும் தா. எடுத்துக்கி அம்டி. ஆனா இவ்ளோ இருக்கல. இப்பதான் நான் ஒண்ணு எடுத்து தின்னுட்டு இருக்கேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துறாதங்க. எல்லாம் உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். உமாதா எனக்கும் தான் சொன்னாவ. உனக்கு பாயசம் தின்னுட்டு பிடிக்கும், அத குடிடி. எடி, அதுக்கு நீ ஒண்ணு கூட திங்க கூடாதுன்னு இருக்கு. நான் இது ஒண்ணு தின்னுட்டு மாறி பாயசத்தை குடிப்பேன். உன் வேலையை பாரு. வந்துட்டா. எடி, 2 பேரும் அங்க இருந்து சண்டை போடாதீங்க. வந்தேன்னா தூளியை உரிச்சு விடுவேன். எப்பா, இந்த மாடுவளை மேய்ச்சிட்டு வரதுக்குள்ள உயிரே போயிருது. அது வந்து வெயிலுக்குள்ள வெயிட் வந்தா தலலாம் சுத்துவோமா. லட்சுமி, என்ன வந்து இருந்தாச்சு? வேலையெல்லாம் முடிச்சாச்சா? என்ன வேலை இருக்கு? சும்மா வேலைன்ட்டு கொஞ்ச நேரம் இருந்துற விடாது. இப்ப யார் இப்படி அலறிட்டு இருக்கா? வேலை முடிச்சிட்டாதானே கேட்டேன். முடிஞ்சு உங்க வேலையே பாரு. சரி, சொத்தல கஞ்சி ஊத்து குடிச்சிட்டு போவிட்டு கலவட்டதுக்கு. அதையும் நான் தான் ஊத்தி தரணுமா? எனக்கு வயசாவு, உமக்கு வயசாவு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். கல்யாணம் பண்ண புதுசுல வேலை வாங்குன மாதிரி இப்ப வேலை வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்க வேலையை நீங்களே பாத்துக்கிடுங்க. போய் கஞ்சி என்ன ஊத்தி குடிங்க. அங்க பானைக்குள்ள தான இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. ஒரு நாள் நானே சாப்பாட போட்டு தின்னா யான் நீ போட்டு திங்கிறது என்கிட்ட கேட்க மாட்டீரான்னு கேக்கா. இன்னைக்கு இப்படி சொல்லியா? குறுக்கெல்லாம் உழைவு நம்மளுக்கு. லட்சுமி அக்கா, செல்வமா இரு. செல்வம் கட்டல இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. இது என்னது கையில? உங்களுக்கு தாங்க உமா கொடுத்து விட்டா. ஒரு டப்பால குலாப்ஜாமும் அந்த வாளியில பாயசமும் இருக்கு, எடுத்துக்கிடுங்க. குலாப்ஜாமு பாயசமா? எதுக்குப்பா? இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். ஓ, செல்லகுட்டிக்கு 1 வயசு ஆயிட்டு. ஆமாக்க, அத அவ செஞ்சு கொடுத்து விட்டான்னாங்க. பரவாயில்லையே, வீடு வரை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லக்க, சாயந்தரம் 6 மணி போல வந்துருங்கன்னு பூமாரி எல்லாம் கூட்டிட்டு உங்க வீட்டுக்காரவிலையும் கூட்டிட்டு வந்துருங்க. அவ வீட்டுல இருக்காப்ல. அது எங்க அடுக்கலையில தான் உருட்டிட்டு டப்பாவுமா, நான் சொல்லிக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிக்கா, போயிட்டு வரேன். வேற எல்லா வீட்டுக்கும் கொடுத்தியாமா? இனி சின்ன பொண்ணு வீட்டுக்கு மட்டும் தான் போகணும். மாறி பக்கத்துல தங்கக்காக்கு மாதிரி வசந்திக்கலாம் அவ கொடுத்துட்டா. ஓ, அப்படியாம்மா, சரி சரி. எங்க வீடு தான் கொஞ்சம் தூரம் ஆயிட்டு பத்தியா? என்னக்கா தூரம்? அடுத்த தெருவுல இருக்கிறிய, இதா தூரம்? ஆனாலும் பக்கத்துல ஒட்டி ஒட்டி இல்லையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு மத்துக்க. எதனால கொஞ்சம் தூரம் தள்ளி வரணும் பத்தியா? அதுக்கு என்ன, இந்த வீட்டை விட்டுட்டு அங்க பக்கத்துல ஒண்ணு கட்டிடுவோம். ஆசையா தான் இருக்குது.
சரிக்க, நடக்க உங்க ஆசையெல்லாம் நிறைவேறும். போயிட்டு வரட்டா? சரிம்மா, போயிட்டு வா. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்து இந்த பாயசத்தையும் குலாப் ஜாமையும் கொடுக்க வந்திருக்கானே. சாயந்தரம் பிள்ளைக்கு என்னத்தை வாங்கிட்டு போவதுக்கு? கையில ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு வருவோம். நம்ம என்னத்தை போய் துணி எடுத்துக்கிடுவோம். இப்போ உள்ளவையெல்லாம் மாடல் மாடலா துணி எடுப்பாவ. எனக்கு அப்படியே எடுக்க தெரியும். லட்சுமி, வீட்டுக்கு யார் வந்தா? ஏதோ ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட மாதிரி இருந்து. வட்டிக்காரனா? காலையில இருந்து பாரு போறேன். அவன் ராத்திரி தானே வருவான். என் சட்ட சேப்புக்குள்ள இருக்குது, எடுத்து கொடுத்துருந்தா வந்தா. நான் கஞ்சியை குடிச்சிட்டு வயலுக்கு போனோம். என்னத்துக்கு இன்னைக்கு திடீர்னு காலையில வந்துட்டான்? என்ன நீ 1000 ரூபாய் கரெக்டானு பார்த்தேன். பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு சொல்லி 1000 ரூபாய் வாங்கியாச்சு. அதை அப்படியே கொண்டு உமா பையனுக்கு கையில கொடுத்துட வேண்டியதுதான். செல்வா, கீதா, என்ன இந்த பக்கம்? அத நான் உன்கிட்ட கேட்கணும். என் வீடு இந்த வழியா தான் இருக்கு. நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தா? ஆமா கீதா, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்தனால அதுக்காண்டி உமா வந்து குலாப் ஜாமு பாயசம்லாம் செஞ்சு ஒவ்வொரு வீடா குடுத்துட்டு வர சொன்னாபத்துக்க. அவிய தோழிமார் வீட்டுக்கெல்லாம் கொண்டு குடுத்துட்டாலையே. ஓ அப்படியா? பையனுக்கு 1 வயசு ஆயிட்டா? ஆமா கீதா, இப்பதான் பிறந்த மாதிரி இருந்து, அதுக்குள்ள 1 வயசு. ஆமா, நாளெல்லாம் படபடன்னு ஓடுவு. கேக் கட்டிங் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் வைக்கலையா? ஈவினிங் 6 மணி போல வச்சுக்கிடலான்னு இருக்கோம் பத்துக்க. கண்டிப்பா வந்துரு. சரிடே, இப்ப நான் உன்னை பார்த்ததுனால என்ன கூப்பிடியா? இல்லனா என்ன கூப்பிட்டிருப்பியா நீ? கூப்பிடலாம் கீதா, எனக்கு உன்னை கூப்பிடன்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. உமா என்ன சொல்வாளோ அது சொல்வாளன்னு தான் பயந்துகிட்டு ஒன்னும் சொல்லல பத்துக்க. இல்லனா போன் பண்ணியாவது ஒன்றை சொல்லியிருக்க மாட்டேன் வான்னு. சரி, இப்ப நான் வரணுங்கிறியா வராண்டாங்கிறியா? நீ வா, அவ என்ன சொன்னாலும் பாத்துக்கிடலாம். அதுக்கு என்ன, ஒரு கேக் வெட்ட ஃபங்க்ஷனுக்கு நீ இல்லாம எப்படி? சோ ஸ்வீட் செல்வானி, கண்டிப்பா நான் வரேன். சரி, என்ன கீதா? என்னது? அது எனக்கு எதுக்கு? சின்ன பொண்ணு கொடுக்கதானே தந்தா, அவளுக்கே கொண்டு கொடு. ஏன் கீதா, எதுவும் கோவமா? எடுத்துக்கோ. அப்புறம் உன் பொண்டாட்டி உன்னைய போட்டு அடிப்பா பாத்துக்க. சாயந்தரம் முஞ்சலாம் வீங்கி போயிருக்கோம். அடிப்பா என்கிட்ட கைய நீட்டுட்டு கைய முறிச்சு விட மாட்டேன். நீ எடுத்துக்க, நல்ல டேஸ்டா செஞ்சிருக்க பாத்துக்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுனே. சரி செல்வா, குலாப் ஜாமுன் பாயசமுமா? ஆமா ஆமா. அந்த கூடையோட தாரா மரி உன் வைஃப் சந்தேகப்பட மாட்டாளா? கூட என்னோடது தான், நான் ஆபீஸ் கொண்டு போறது. ஆபீஸ் தான் இன்னும் 2 நாள் லீவு தானே, அதனால நீ கொண்டு போயிட்டு பொறுமையா தந்தா போதும். நான் கூட வந்து கூடையே வாங்கிட்டேன், நீ கொண்டு தரணும்லாம் இல்ல. அப்படியே செல்வா, சரி சரிதா. அப்புறம் செல்வா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போவாகு. இவ்வளவு நேரம் ஆயாச்சு, இந்த மனுஷன் எங்க போனாரு? லட்சுமி அக்கா வீட்டுக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் கொடுத்துட்டு வர சொன்னோம். வேற எந்தால பண்ணாருன்னு தெரியலையே. என்ன மக்களே, கொஞ்ச நேரம் அதுல இரு, அம்மா ஒரு போன் அடிச்சிட்டு வரேன்னு. தூக்கி தூக்கி கையெல்லாம் வளைவு. இவர் வந்தாருன்னா கொஞ்சம் இவனை குடுத்துட்டு நம்ம சாப்பிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேக்க. லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாரு. சின்ன பொண்ணுகிட்ட கேட்டா தெரியும். ஒரு போன் அடிப்போம் அவளுக்கு. உமா ஏன் அடிக்கா? பிறந்த நாளைக்கு கூப்பிட்டதுக்கு அடிப்பாளோ? என்ன விஷயம்னு கேட்டு பாப்போம். ஹலோ உமா. சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரா? உங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுக்கு எப்படி வருவாரு? எங்க வீட்டுக்காரர் தான் எங்க வீட்டுல இருக்காரு. என்ன காமெடி பண்ணியதான் நினைப்பு? நல்லா இல்ல, பரவஞ்சிருக்கேன். சும்மா மாதிரி வீட்டுக்காரரு எங்க வீட்டுல இருக்காரான்னு கேட்டா இது என்னது? செல்வாணி வந்தாவளான்னு கேளு. சொல்லிட்டு நீ அரங்கட்ட நேரத்துல இவ வேற எழுத்து பிள்ளை இலக்கண பிள்ளைன்னு பாத்துட்டு இருக்கா. வரல உமா, இங்க எதுக்கு வர போறவ? ஏடி, உங்க வீட்டுக்கு குலாப் ஜாம் பாயசம்லாம் குடுக்கிறதுக்கு அனுப்பி விட்டோம் டி. அதான் வந்தாவளான்னு கேட்டேன். கொஞ்சம் வெளியே போய் பாரு, ஏதாவது வந்திருக்காவனால. குலாப் ஜாமும் பாயசமா? நான் இப்பமே போய் பாக்கேன். நீ போன வை.